ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வைரலான டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பற்றி தான். ஜாய் கிறிசில்டா அவர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க மேலே ஒரு கேஸ் வந்து மாதம்பட்டியிலேருந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. டிஃபமேஷன் கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது அவங்கள பாதிச்சிருக்கா இல்லையா, அவங்க என்னுடைய நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ஜாய் கிறிசில்டாவும் சிவசங்கரியும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை நம்ம சுசித்ரா இருக்காங்கல்ல, சுச்சி லீக்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. இதை எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்புறது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அவங்க பேசுகிறதுல நிறைய விஷயங்கள் நம்பகத்தன்மை இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் எல்லா ரூம்லேயும் இவங்களே வந்து பெட்ரூமில் வந்து இருந்தாங்களா இல்லை கேமரா வச்சு பார்த்தாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து மக்களுக்கு வந்து வரும் சுசித்ரா இஷ்யூவை பார்க்கும் பொழுது அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, அடுத்து வந்து சாபனான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல குக்வித் கோமாலில், அவங்களுக்கும் மாதம்பட்டி அவர்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து வெளிவருது. ஸோ மாதம்பட்டி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து பழைய ஆளாக தான் இருந்திருப்பார் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கேடுகட்டத்தனம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிதன்யா அவர்களுடைய கேஸ் என்ன ஆச்சுன்ற மாதிரி அடுத்த கேள்வி வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு. ஸோ அது பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ டோட்டலாக இவ்வளோ டாப்பிக்கு. லைக்கு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ரெண்டையும் மறந்துடாமல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாபிக் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து திடீர்னு மாதம்பட்டி பக்ஷாலேருந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி எங்களுடைய அனுமதியின்றி எங்களுடைய ஒருத்தவங்களை என்னுடைய ஒரு சிஇஓ இல்லை எங்கள் இருந்து இருக்கிறவங்க எங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் வந்து உடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாதம்பட்டி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, டெஃபமேஷன் கேஸு. அதாவது 12 நாளில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா ஜாய் கிறிசில்டா கேஸ் போட்டு, அதாவது அவங்க கமிஷன் ஆஃபீஸில் சொல்லி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் போடுறதுனால இவங்களுடைய அந்த மாதம்பட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 நாளில் 15 கோடி ரூபா அடியாயிருச்சு, எங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ டிஃபமேஷன் நான் வந்து போடுறேன், என்னை வந்து நீங்கள் டிஃபேம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் அந்த உண்மையை ஒற்றுக்கொள்வதற்கு அவருக்கு வந்து இல்லவே இல்லை. அது என்னால் வந்து கேரே பண்ண மாட்டேன், எனக்கு டிஃபமேஷனு அவ்வளோதான், எனக்கு இவ்வளோ காசு போயிருக்கு, என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸை மாதம்பட்டி அவர்கள் வந்து போட்டார். அவர் இதுக்கான கிளாரிட்டியும் கொடுக்கல. சரியா, முதல் மனைவி ஸ்ருதியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வாய் திறக்கலை. ஏன்னா அவங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது இவரை இப்போ விட்டு போயிட்டோன்னா பிள்ளைங்கள்லாம் நடுத்தரில் இருந்துடும் அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சரி போய் தொலைது அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவோம் அப்படின்ற மாதிரி கூட வாழ்ந்துட்டு போகலாம். அந்த 2 விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க அட்வொகேட்டாக இருக்கும் பொழுது இந்நேரம் வாய் திறந்திருக்க வேண்டும், அவங்க திறக்கலை அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரி, ஜாய் கிறிசில்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் அப்பா அப்படின்றத ஒவ்வொரு விஷயமும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து க்ளீனாகவே அவங்களுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க மாதம்பட்டி அவர்களுடைய அந்த ஃபுல்லான அண்டர்டேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, விட்டுட்டு போயிட்டான்ல, நீங்களே வந்து வளர்த்துக்கோங்க அசால்ட்டா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படி வளர்க்க முடியும், அவன் தான் கோஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதாவது அவங்க பேசி பிரிஞ்சிருந்தா கூட இவ்வளோ இம்பாக்ட் இருந்திருக்காது. அவன் திடீர்னு கட் பண்ணது தான் ஜாய் கிறிசில்டா வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் அவனை ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையனுக்கு நீ தாண்டா அப்பா பிறக்க போகிற குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மாதம்பட்டி வந்து கேஸ் போட்டு டிஃபமேஷன் பண்ணி இவங்களை வந்து லாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கேஸோடைய சுவாரஸ்யம். இப்போதைக்கு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஆனால் சுசித்ரா அப்படின்றவங்க உள்ளே வராத வரைக்கும், அவங்க உள்ளே வந்ததுனால ஜாய் கிறிசில்டா பற்றியும் மாதம்பட்டி அவர்களை பற்றியும் புட்டு வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுசித்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. முடிஞ்சால் அவங்க காணொலியை பாருங்கள். அதுலேருந்து நமக்கு கிடைத்த தகவல்களில் சில விஷயங்கள் நம்பும்படியாக இருக்கிறது. பட் ஒரு சில விஷயங்கள் நம்பும்படியாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஏன்னா அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான். சரி, அவங்க அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிசில்டா அவர்கள் இதற்கு முன்னாடி காஸ்மிஷனாக இருக்கும் பொழுது விஜய் அவர்கள்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் நடந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த த்ரிஷா வந்து தக் லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து சுகர் பேபி அவங்க அப்படின்ற மாதிரி நிறைய அக்யூஷன் அவங்க மேலே வந்து வைக்கிறாங்க.
இன்னும் இந்த சிவசங்கரி சும்மா சொல்லக்கூடாது, அவள் காசெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாள், அவளுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும், அவள் டேரக்டும் பண்ணுவா சில விஷயங்கள்லாம். ஸோ அவள் வந்து பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி அவங்கள டிஃபேம் பண்ணணும் மாதம்பட்டியை அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து வச்சு அவரை வந்து போட்டு உடைக்கிறாங்க. மாதம்பட்டி தெரியாமல் போச்சு இது சுகர் பேபி அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாதம்பட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போகிறாங்க. ஆனாலும் மாதம்பட்டி அவர்களுக்கு ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ இவர் சுகர் பேபின்னா அவர் சுகர் டேடியா அப்படின்னு பேசணும்ல, அவர் பண்ணதும் தப்பு தானே அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு லீகலான ஒரு ஒய்ஃப் இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வைக்கிறது அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம் தான். அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. சுசித்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசவே மாட்டேங்குது. அவர் பண்ணுறாரு தெரியாமல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது. என்ன தெரியாமல் பண்ணிட்டாரா? ஏமா அதை விட தெரியாமல் பண்ண முடியும். காஸ்டியூம் டிசைனருங்கிறப்ப எல்லாமே தெரிஞ்சு தானே பண்ணுவாங்க. அவர் வந்து காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க, அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் பறிக்கிற கும்பல், அவங்க ஃப்ராடு, அவங்களும் சிவசங்கரியும் வந்து ஃப்ராடு, அவங்க வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு எக்கச்சக்க விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இப்போ வந்து குழந்தைய அவங்களுக்கு வந்து மாதம்பட்டி தான் பிறந்து ப்ரூவ் பண்ணணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். எடுத்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவர் வந்து பார்த்துக்க போகிறார். அதை விட்டு நீங்கள் எதுக்கு வந்து மீடியா கிட்ட போகிறீங்க? மீடியா கிட்ட என்னைக்கு போகிறீங்களோ அன்றைக்கே வந்து பிரிஞ்சு போச்சு இது ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்ப்புக்கு தான் மீடியாவுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு வைக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் வந்து ஹைலைட்டே கிடையாது. இதில் இவங்க மாதம்பட்டியை பற்றி பேசுனது தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட் ஆகி போச்சு. என்ன அப்படின்னா மாதம்பட்டி அவர்கள் சோபனான்னு இருக்காங்களே, சோபனாவில் சிடபிள்யூசியில் சாபனான்னு ஒருத்தவங்க, அவங்களுக்காக தான் மதுமிதா எவிக்ட் பண்ணாங்க, அடுத்து உமர் எவிக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாவனா மேலே ஒரு கண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த குறைஷி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் உள்ளே உட்காந்து ரூமில் தான் தண்ணி அடிச்சுட்டு இவர் ஃபோன்லேருந்து ஷாபனாக்கு தவறாக மெசேஜெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதை ஷாபனா அடுத்த நாள் செட்டுக்கு கொண்டு வந்து கோமாளியில் அவங்க காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்காரு, என்னன்னு கேளுங்க, இவர் என்ன இப்படி பண்ணுறாருன்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் சிரிச்சு பிராங்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்ஷன் ஆகிருக்காங்க ஷாபனா, ரொம்ப கோபமாக வந்து இருந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மாதம்பட்டி இப்படிப்பட்டவரா அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது. ஏன்னா இந்த ஷோ எவ்வளோ டிக்னிஃபைடாக செஃப் பத் அவர்கள் வந்து நடத்திட்டு போனார். இப்போ இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா குக் கோமாளில் அவர் வந்திருக்காரு, நம்ம பேன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் பண்ணல. அவர் இந்த வாரம் ஷோவில் இருக்காங்க, ப்ரோமோ வந்துருச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப தவறு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்குது. சரியா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜோய் கிறிஸ்டில்டாவை நியாயப்படுத்த விரும்பலை, நம்ம மாதம்பட்டி நியாயப்படுத்த விரும்பல. ரெண்டு பேரும் வந்து தவறு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்த உண்மை. சரியா, அவங்களுக்குள்ளே இதை பேசிக்கிறதுக்கான வேலை முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு இவங்க வந்து கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து தெருவில் இழுத்து அவருடைய பிஸ்னஸையும் முடிச்சு விட்டு அப்புறம் எப்படி மாதம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக இருப்பார் அப்படின்றத. ஏன்னா அவங்க இவரை விட்டு போனதுனால தான் அவங்க கேஸ் போடுறாங்களே தவிர இல்லாட்டி கேஸ் போடுறதுக்கான வேலைப்பாடே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நம்ம மாதம்பட்டி மேலேயும் வந்து சுசித்ரா அவர்கள் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கணும். நிறைய பேர் சுசித்ரா வந்து இவங்க லைஃபே ஒழுங்காக இல்லை, இவங்க எப்படிப்பா இன்னொருத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை பார்க்க சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா சைடில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு மாதம்பட்டி அவர்கள் நான் லீகலாக மூவ் பண்ணிக்கிறேன், நான் எந்த ஒரு ஸ்பீச்சும் கொடுக்க விரும்பல, எதுவும் பேச மாட்டேன், என் பொண்டாட்டியும் பேச மாட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஜாய் கிறிஸ்டல்டாக இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன், இவங்க வந்து என்னை தடுக்க முடியாது. ஏன் அவங்களுடைய பேரை நிறுவனத்தை இது பண்ண என்ன சிஇஓ யாருங்க? மாதம்பட்டி தானே. அப்போ நான் அவரை தானே போடுவேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகும். உங்கள் வீட்டில் பெண் இருந்தால் நீங்கள் இப்படி தான் விடுவீங்களா? நான் எங்கள் வீட்டில் பெண் இருந்தால் கள்ளக்காதலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கீழே காரி துப்புறாங்க ஜாய் கிறிஸ்டல்டாவை. கரெக்டு தானேங்க? ஏன்னா நம்ம வீட்டு பெண்கள் அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணுது இல்லை? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நீங்கள் ஈஸியாக நார்மலைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே இது ஈஸியாக நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்படிலாம் இருந்தாங்கன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு சரி ஓகே பிடிக்கல ரைட்டு அடுத்து போவோம், சரி அதை பிடிக்கல அடுத்து போவோம் அப்படின்ற மாதிரி இது வந்து தப்பு, இது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் மாதம்பட்டி ஏன் இவ்வளோ நேரம் மௌனமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து புரியல. ஏன்னா நாஞ்சில் விஜயன் வந்து வைஷு ஒரு அக்யூஷன் வைக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ போடுறாரு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போடுறாரு. அந்த மாதிரி ஒரு தைரியம் இவருக்கு ஏன் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ரிதன்யா அவர்களை பற்றி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதியில், அதாவது இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் இறுதியில் ஒரு திங்கக்கிழமைன்னு வைங்களேன், திங்கள் செவ்வாயில் அடுத்த ஹியரிங் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன வரப்போகுதுன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக இவங்க கேஸ் ஆட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து தரவு பண்ணுங்கன்னு சொல்லி ரிதன்யா அவருடைய ஃபேமிலி பேசியிருக்காங்க. அவங்க அதை கொடுக்குறாங்களா, இல்லை காவல்துறையிட்ட நிறையா லிஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்களா, அதெல்லாம் வந்துச்சா அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து நம்ம விரிவாக பேசுவோம். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.